Hi friends, welcome back to KL2S channel Big Boss Tamil Season 9 Day 61. அழகா லிவிங் ஹால்ல மார்னிங் ஆக்டிவிட்டியில ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னடா அவ்வளோ அழகா ஸ்டார்ட் பண்றாங்களேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தா பின்னால பிரச்சனையா வருது. சரி ஒன்று ஒன்று நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் காலையிலேயே மார்னிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சாரு. அதாவது 2 பேரை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அந்த 2 பேர் வந்து சேது சார் நடுவுல லெஃப்ட் அண்ட் ரைட் நிக்கிறவங்க யார் அந்த 2 பேரு காரணத்தோட சூஸ் பண்ணணும். அண்ட் அதுல வந்து ஒரு ஆளு நீங்க உங்களை கூட சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாதா கண்டிப்பா அவங்கள ஒரு ஆளா சூஸ் பண்ணிவாங்க. ஸோ ரெண்டாவதா யாரை சூஸ் பண்ணாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு ரீசனோட பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அரோரா வந்து விக்ரம் வந்து 2வது ஆளா சொன்னாங்க. ஏன்னா அவர் வெரி ஸ்மார்ட், வெரி கிரியேட்டிவ், ரொம்ப டீம் ஒர்க் இருக்கு. அப்புறம் கனி வந்து அவங்க பக்கத்துல விக்ரம், ஏன்னா அவங்க வந்து அவரை வந்து மக்களுக்கு பிடிக்கும்னு அப்படி அவங்க நம்புறாங்களாம். ஸோ அதனால அவங்களையும் பிடிக்கும்னு இன்டைரக்டா சொல்றாங்க. ஆனா நமக்குலாம் அவங்கள பிடிக்காது. காமு சொன்னது வந்து கானா அவர் பக்கத்துல நிற்பாங்க. ஏன்னா கானாவோட காமெடி வந்து ஓவர்டேக் இஸ் ஃப்ளோஸ். அவரோட குறைகள்லாம் அந்த காமெடி வந்து நிரப்பிடும். கரெக்டா? பயங்கரமா அப்ப தமிழுக்கு பேச கத்துக்கிட்ட ரிவ்யூ பண்ணதுல இருந்து. அப்புறம் வியானா சொன்னாங்க அவர் வந்து கானா மட்டும்தான் அவரா இருக்காரு அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாருவும் கானாவை தான் சொன்னாங்க. ரொம்ப டேலண்டட். அமித் வந்து சுபிக்ஷாவை சொன்னாங்க. சுபிக்ஷாவை சொன்ன ஐயோ அமித் என்னப்பா நீ அப்படித்தான் இருந்துச்சு. அப்புறம் விக்ரம் தான் கரெக்டா சொன்னாரு. அவர் பக்கத்துல யார் நிப்பா? லெஃப்ட்ல வந்து பாரு. வர விக்ரம் வந்து பாருன்னு வெறுப்பு ஒரு 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 இது இருக்கும் தெரியுமா? நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆள அதிகமா வெறுப்போம். ஆனா கடைசியில அவங்களுக்கு தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கிறது வந்து நம்ம வெறுப்பா வெளிப்படுத்துவோம். அப்படித்தான் நினைக்கிறேன் விக்ரம். அப்புறம் கானா வந்து சொன்னது வந்து காமு வந்து ரொம்ப ட்ரூ அண்ட் ஆனஸ்டா இருக்காரு இந்த வீட்டுல அப்படின்ட்டு. ஆதிரை யார சொன்னாங்கன்னு முதல்ல சொல்லுங்க. ஆதிரை வந்து யாரு சொன்னாங்க? அவங்க வந்து கானா வந்து சொன்னாங்க அவர் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க யாரையுமே சொல்லல, காமிக்கல. இங்க இந்த சொல்ல காமிக்கவே இல்லை. அவங்க வந்து கொடுத்த டாஸ்க செய்யறத விட்டுவிட்டு அவங்க சம்பந்தமே இல்லாம வந்து பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? ஸோ அதுல வந்து என்னன்னா கானா மட்டும் பண்றதுனால அவர் வந்து கண்டிப்பா நான் வந்து அவரு வின்னர் ஆகிறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்றேன். காமெடி மட்டும் இல்ல, அவரோட சுய வந்து அடுத்தது இன்னொரு சைடு வந்து என்னன்னா ரொம்ப பேடான சைடா இருக்கு அவரோட சைடு. கானா பண்ணது நான் ஓகே அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை நான் வெளிச்சம் போட்டு காமிக்கணும்னு தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி நீங்க அந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப அவங்க அது மட்டும் அவங்க சொல்லல. அதாவது இந்த திவாகர் பத்தி வந்து சொன்னது வந்து நான் வந்து ஏத்துக்க வேண்டிய விஷயம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கானா இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் திவாகர் வந்து வெளியே போனது. அண்ட் கானா தான் வந்து போய் திவாகரை வந்து ட்ரிகர் பண்ணது. அதுல தான் அவரு ரியாக்ட் ஆகுனது. அது வந்து நம்மளவே பார்த்தோம். ஈவன் நானே வந்து நம்ம வீடியோல வந்து என்னோட வியூ வந்து பல தடவை அது வச்சிருக்கேன். கானானால தான் திவாகர் வந்து வார்த்தை விடுறது, திவாகரா போய் யாரையுமே நோண்டலன்னு அப்படின்னு. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதிரை வந்து கானாவுக்கு வந்து ஒருத்தன் காமெடி பண்றான் அவனுக்கு வந்து தூக்கி டைட்டில் வின்னரா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை என்னால சத்தியமா ஏத்துக்க முடியாது. இந்த டைலாக் அவங்க எப்போதுமே சொல்றது ஒரு ஆளுகிட்டையும். இதை என்னால சத்தியமா ஏத்துக்க முடியாது, என்னால சத்தியமா ஏத்துக்க முடியாது. அப்ப உனக்கு என்னமா ஏத்துக்க முடியும்? உனக்கு தூக்கி டைட்டில் யாருக்குமே கொடுத்தா உன்னால ஏத்துக்க முடியாது, உனக்கு தூக்கி கொடுத்துட்டா உன்னால ஏத்துக்க முடியுமா? அதுதான் உங்களோட அந்த that's one point. Another point, the whatever she convey, okay, அது அவங்களோட opinion, she got all the rights to say that, but this is not the place. அதுக்கான மேடை இல்லை. அதாவது இந்த டாஸ்க்கு அதுக்கான மேடை இல்லை. எப்போதுமே உங்களை அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட டாஸ்க் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து நீங்க பூசி முழுகி பேசிட்டு சம்மந்தமே இல்லாத இந்த டாஸ்க்ல கொண்டு வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அவங்க வந்து இப்போ வந்து அவரு வந்து எலிஜிபிள் இல்லை. கானா அவர் வந்து ஸ்பான்டேனியஸ் கானா கொடுக்குறாரு. அவர் எலிஜிபிள் என்ன, உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுங்க. இல்லை சண்டை போறது எல்லாத்தையும் பேசுறது தான் ஒரு குவாலிட்டியான்னு தெரியல. இவங்கள்ட்ட முதல்ல அதை அவங்க அனலைஸ் பண்ணணும். அவங்ககிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கு மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி. அது ஒன்று. ஆனால் அவங்க சொல்ல வந்தது ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அந்த சபையில வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கானா அதுக்கு ரியாக்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒருத்தர் வந்து நீ செகண்ட்ல நிப்ப அப்படிங்கிறப்ப இனிப்பா இருக்கு அவருக்கு.
அப்ப இதே மாதிரி ஒரு கசப்பு சொன்னாலும் அவர் ஏத்துக்கணும். அப்ப வந்து சரிம்மா நீ உன்னோட கருத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அங்க வந்து நான் ஏத்துக்கிறேன்றது வந்து செகண்ட். ஜஸ்ட் ஒருத்தவங்க அவங்களோட பாயிண்ட் சொல்லும் போது ஓகே ஜஸ்ட் லிசன். அதேதான் அதை நீ ஏத்துக்காத அது செகண்ட். அதுதான் நான் வந்து அந்த வீட்ல செகண்ட் எல்லாருமே இதை செய்வாங்க. அதிகமா யார் தெரியுமா செய்வா? திவ்யா. அங்க வந்து நீ வந்து குவைட்டா இருந்திருக்கணும். அங்க வந்து பண்ணா அது உன்னோட மெச்சூரிட்டி காமிக்குது. அங்க போயிட்டு பெரிய வாக்குவாதம் பண்ணிட்டு நான் உன்னோட தண்டவாளத்தை எடுக்கட்டுமா, நான் உன்னை பத்தி பேசட்டுமா, நீ என்ன அதுதான் கானா அப்படின்னு எப்போதுமே அதைத்தான் அது சொல்லிட்டு வந்து இருக்காரு. ரொம்ப பேட். அதுக்குதான் வந்து மறுபடியும் எல்லாரும் என்ன சாரி கேட்க சொன்னாங்க. நீ வந்து இப்படி சொன்னது அவங்க சொல்றேன்னு சொன்னது வந்து கரெக்ட் கிடையாது, அதனால சாரி கேளு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த விக்ரம் வியானாவோட நேத்து உள்ள பஞ்சாயத்தை தூக்கிட்டு வந்தாங்க. யாரு தூக்கிட்டு வந்தாங்க? இந்த வியானா வந்து தூக்கிட்டு வந்தாங்க. அதை பத்தி நீ அதை பத்தி என்ன சொல்றீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த சாகுங்க அவரு வந்து விக்ரம் வந்து அந்த டாஸ் லெட்டரை போய் பிக் பாஸ் படிக்க கூப்பிட்டோடனே போய் படிச்சுட்டு வந்து சொன்னாரு தெரியுமா? அதுக்கு வந்து உடனே அதை வந்து ஆரம்பிச்சாங்க வியானா. சாவுங்கன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ட்டுனே விக்ரம் கிட்ட ஆரம்பிச்சாங்க. இதான் எனக்கு வந்து இந்த வியானா வந்து சம்டைம்ஸ் அவங்க பேசுற இந்த எடுத்துட்டு வர்ற இந்த சண்டைக்கு எடுத்துட்டு வர்ற விஷயம்லாம் ரொம்ப சில்லறத்தனமா இருக்கு, சில்லியா இருக்கு. நீ எப்படி சாகுங்க சொல்லலாம், நீங்க எப்படி நீ அப்படி பார்க்கலாம், நீங்க எப்படி நீ போன்னு சொல்லலாம், இந்த மாதிரி கேவலமான ஒரு சில்லறத்தனமான விஷயமா தான் அவங்க வந்து எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட் அப்படியே மொத்தமா பேசி முடிக்காம அப்படியே கோச்சுக்கிட்டு போயிடுவாங்க, பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இது அதுல ஆரம்பிச்சுதான் அந்த துணி விஷயமா வந்துச்சு. அந்த துணி விஷயத்த நீங்களே பாருங்களேன். ஆமா, அந்த துணி இப்ப வந்து என்னன்னா வியானா பண்ணது வந்து அது நேத்து அது சாதாரண விஷயம். ஆக்சுவலி துணி விஷயம் வந்து அவங்க வந்து ஒரு மைண்ட் அசம்ஷன் வச்சிருக்காங்க, இதுக்காக பதில் வாங்குறாரு அப்படின்ட்டு. அதை வந்து பேசி 2 பேரும் பேசி தீர்த்திருந்தாலே ஒரு சாதாரண மேட்ரு சுமூகமா ஆயிருக்கும். அதை வந்து இவங்க ஒரு இன்டென்ஷன்ல பண்றாங்க, இவர் ஒரு இன்டென்ஷன்ல, இவர் வந்து இன்டென்ஷனே இல்லாம அவர் ஒரு ஜோன் அவுட் ஆயிட்டாரு அந்த இடத்துல. அவங்க வந்து என்ன மறுபடியும் இன்னைக்கு கேட்டது வந்து நேத்தே முடிஞ்சிருக்க வேண்டியதை இன்னைக்கு வந்து கேட்டுருந்தாங்க. இன்னைக்கு வந்து நீ எப்படி நேற்று சொல்லலாம், துணி வேண்டாம் நடுவில் கொண்டு வந்து வச்சுது யாரை கேட்கறாங்க, அதுக்கு ஏன் கேட்கலன்னு. இப்ப ஒருத்தர் வந்து நம்ம பழி போடுறப்ப நமக்கே பிளாங்க் ஆயிடும் மைண்ட். என்னடா திடீர்னு நம்ம செய்யாத இப்படி சொல்றாங்களா அப்படின்ட்டு அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிடும். அப்போ வந்துட்டு நீ போய் ஏங்க அப்படி சொன்னீங்கன்னு அவங்களோட சண்டை போடுற அப்படின்னு அவங்க டைரக்டா கேட்டுக்க வேண்டியது, நீ அதை பேசாத அப்படின்னு அவங்க கேட்டுக்க வேண்டியதான். கொண்டு வந்த மேட்ரு அவங்களே தப்பு. என்ன மேட்டர்ன்னு நீங்க சொல்லல. வியானா சண்டை போட்டது இன்னைக்கு வந்து அந்த துணியை கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சதுக்கு மட்டும் இல்ல, அந்த யாரோ போற போக்குல வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டு போனாங்க. அங்கதான் யாரும் சொன்னாங்க போற போக்குன்னு. அந்த அந்த இன்சிடென்ட் நடந்தப்பதான் யாரும் அப்ப வந்து அவர் கையை விட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்து வந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க அந்த துணி. எஸ், அது ஒரு விஷயமா ஃப்ரெண்ட், நீங்களே சொல்லுங்க. அதுக்கு வந்து இந்த விக்ரம் ஒரு காய போட்டு அழுகிய போட்டு ஐயோ டேய் ரொம்ப பண்றீங்கடா அப்படிதான் எனக்கே இருந்துச்சு. அப்படியே ஓடிட்டாங்க. அது வந்து மறுபடியும் இவரு ஆழ்ந்தவொடனே அவங்க ஓடிட்டாங்களா. அங்க போய் 2 பேர் வந்து இந்த கூட உள்ளவங்க சேண்ட்ரா ஏத்தி விட்டுக்கிட்டு இருந்தாங்க, கீ விடுவாங்க தெரியுமா, அது மாதிரி கீ கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. அவரு இப்படிதான், அவர் வந்து என்ன பண்றாரு இப்ப வந்து எல்லாரும் வந்து அவங்க அவரு நல்லவர் நீங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சோ வியானா வந்து she trying herself to cry, ஆனா அவங்களால அழுவ முடியல. எப்படி அழுக வரும்? ஏன்னா அங்க அழுக வரல, விக்ரம் வந்தனால இவங்களும் கொஞ்சம் அழுக போடலான்னு ட்ரை பண்ணாங்க, ஆனா அழுக வரல. ஆனா ஒன்னும் சொல்றேன் ஃப்ரெண்ட், நீங்களே சொல்லுங்க, இது ஒரு பிரச்சனையா? இது வந்து இதெல்லாம் வந்து இப்படி ஒரு சண்டை போடுற விஷயமா அப்படின்னு 2 பேரும் தனியா போய் நின்று உட்காந்து பேசி தீர்த்தாவே இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனா அதுவும் எனக்கு புரியல, ஏன் விக்ரம் வந்து அந்த 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 சொன்னவங்களை போய் கேட்கறோம், ஏன் இவங்க தான் கேட்க வேண்டியதானே? அதுதான் நானும் கேட்கறேன், ஏன் அவரு போய் கேட்கணும்? அவர் ஏற்கனவே ஜோன் அவுட் ஆயிட்டாரு, அதான் சொல்றாரு. நான் போய் அப்ப எனக்கு நீங்க பழி போட்டோடனே நான் பிளாங்க் அவுட் ஆயிட்டேன். அப்ப போய் நான் போய் அவங்கள போய் ஜஸ்டிஃபை பண்ணி நீ எப்படி சொல்ல முடியாது, எங்க 2 பேர் ஏன் நீங்க சொல்ல வேண்டியதானே அது. அப்புறம் பாரு அரோரா அவங்க 2 பேத்துக்கும் ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து சொல்லிட்டா, இந்த எடிட்டர்ஸ்லாம் ரியலி இந்த வாட்டி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல வந்து யாருமே சரியில்லை. எடிட்டர்ஸ் சரியில்லை, இந்த செலெக்ஷன் டீம்ல இருந்து எதுவுமே சரியில்லை, எக்ஸப்ட் பிக் பாஸ் அண்ட் சேது சார். இவங்க 2 பேர்த்த கண்டஸ்டன்ட் யாருமே சரியில்லை. ஐயோ என்னதான் இவங்க எல்லாம் எடிட் பண்றாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் இட் இன் a very serious note, எடிட்டர்ஸ் டீம். நீங்க வந்து வாலும் புரியாம தலையும் புரியாம அங்கங்க பிட்டு பிட்டா கட் பண்ணி ஒரு விஷயத்த போடுறீங்களா, அதை பார்த்து நமக்கு புரியறதுக்குள்ள தலைவலியே வந்துருது. ஒண்ணு அதை போடுன்னா முழுசா அந்த இதை போடுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு அதை தூக்கிடுங்க, 1 hour எபிசோட்ல போடாதீங்க. அதான் இன்னைக்கு போட்ட எபிசோட் இந்த எடிட்டர் வந்து என்னமோ அங்க ஒண்ணு இங்க கொஞ்சம் வந்து டோட்டலா ஒரு எய்மே இல்லாம 1 hour வந்து எதான் சொல்ல வராங்கன்னு தெரியாம அப்படியே எல்லாத்தையும் மொட்டையா முடிச்சுட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் முடிச்சு தலையும் புரிய மாட்டேது, வாலும் புரிய மாட்டேது நமக்கு நிறைய பேருக்கு. அப்புறம் தான் வந்து கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வகையில என்ன வந்து சண்டை நடக்குதுன்னா, அதாவது சக்காலிட்டி சண்டை.
தக்காளி சண்டை பயங்கரமா நடக்குது. அதாவது அரோராவுக்கும் பாருக்கும். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இந்த காமு என்ற ஒரு 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 நபரை வச்சு 2 பேரும் மாத்தி 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 அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் சொல்றது கலியுகம்னு. இதுதான் கலியுகம்னு சொன்னாங்க போலக்கு. ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த பையன் கையை கட்டிட்டு ஒரு ஹீரோ மாதிரி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து பேஸ் ஆன் ஆல் அந்த வீக்ல நடந்த விஷயத்த வச்சு 6 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த 6 பேர்ல வந்து சாண்ட்ரா, அரோரா, கனி, பிரஜின் அண்ட் சப்ரி அண்ட் விக்ரம் இவங்க 6 பேரும் செலக்ட் ஆனாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதை பத்தி உங்க கருத்து? அவங்க 6 பேரும் டிசர்வ் ஃபார் இட்டா? இதுல நான் இப்போ ஒரு சில பேர் டோட்டலா டிசர்வே கிடையாது. நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு பிக் பாஸ் சொன்னது வந்து அகெயின் 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 அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சொன்னது இந்த வாரம் நடந்த என்டையர் திங்ஸை வச்சு நாட் ஒன்லி த கேரக்டர், அதுதான் எல்லாத்தையும் வச்சு யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு 6 பேர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா, இதுல வந்து ஒஸ்ட் வந்து சபரி வந்து என்ன பண்ணாருன்னு எனக்கு ஒண்ணுமே சத்தியமா புரியல. அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. முதல்ல ஒரு ட்ரை பண்ணிட்டு, அதை மொக்கையான ஒரு ட்ரை பண்ணிட்டு ஜுவல்லரி திருடுறதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் ரோல்ல வந்து என்னது, அவரோட ரோல் ஜனாவோட ரோலா என்ன பண்ணாரோ அதுவும் தெரியல நமக்கு. அந்த அப்பியரன்ஸ் மட்டும் மேபி இருக்கலாம், அவ்வளவுதான். அதை பத்தி அவர் எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனான்னு தெரியல. இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் இந்த ஈவென்ட் நடந்து பிரஜின் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்த திவ்யா ஜஸ்டிஃபை பண்ணது பெஸ்ட் பெர்ஃபார்மர் 2 டீம்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு. தெர் இஸ் நோ சச் திங். அந்த ஒஸ்ட் டீம்ல இருந்து எடுக்கணும். ஐ மீன் மாடர்ன் சினிமால இருந்து எடுக்கணும், இதுல இருந்து எடுக்கணும், அப்படி பார்க்கவே முடியாது. நீங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரெகார்ட்லெஸ் 6 பேரும் ஒரே டீம்ல இருந்துக்குள்ள வரலாம், வின் பண்ண டீம்ல இருந்து, அது தப்பே கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஃபேரா நடக்கிறான் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து விக்ரம் ஓகே, அவரு கரெக்ட், கனி ஓகே, பிரஜின் ஓகே, அப்புறம் சாண்ட்ரா அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆக்சுவலி ட்ரை பண்ணாங்க, ஏன்னா ஜெயிக்கலாம், ஆனால் ட்ரை பண்ணாங்க, நிறைய இடத்துல ட்ரை பண்ணாங்க. மற்ற 2 பேர் யாராரு, அரோரா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அரோரா வந்து ஒரு சில இடத்துல மட்டும் பேசுனாங்க, அந்த அப்பியரன்ஸ்ல அவ்வளோதான். அந்த சிட்டுவா பேசுனாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணி கேட்டப்ப அப்பப்போ பேசுவாங்க. இதுல அடுத்த ஒஸ்ட் வந்து சபரி. இந்த 2 பேருக்கும் எனக்கு கொடுத்தது ஒத்துக்கல. எனக்கும் வந்து சபரிக்கு கொடுத்தது வந்து சுத்தமா எனக்கு வந்து நியாயமாவே இல்ல. சபரியோட கம்பேர் பண்ணா கானா இன்னும் பெட்டரா செஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டர் வைஸ்ல அவர் வந்து பெட்டரா செஞ்சாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள், ஈவன் பாரு வந்து சொன்னாங்க அந்த கேரக்டர்ல இருந்தாங்கன்னா, அந்த பாருவோட டிராபேக் என்னன்னா, ஏன் அவங்கள நான் பெஸ்ட்டா சூஸ் பண்ணேன்னா, அவங்க அந்த கேரக்டர் எல்லாத்துக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. பர்சனலாக அட்டாக் பண்ணதுக்கு அந்த அந்த பாஷை, அந்த அவங்க ஆக்டர் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணாங்க. அது வந்து டீம் எஃபர்ட்ல நல்லா பாசிட்டிவ் கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதனால அவங்கள நான் கன்சிடர் பண்ணுவேன். திவ்யா கூட நல்லா தான் பண்ணாங்க. அந்த டீம் எஃபர்ட் கண்டிப்பா அவங்களா 2 இதில் வின் பண்ணாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான். 2 கேம்ல வின் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனா அந்த டான்ஸ் மட்டும், அது என்னத்த கேரக்டர். நான் வந்து அதுக்கு வந்து தனியா வரேன். ஓகே, முதல்ல வந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரை முடிச்சிடுவோம். ஸோ இந்த 6 பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மர். அடுத்தது வந்து worst பெர்ஃபார்மர். வாய் worst அந்த ரீசனை சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லேட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லேட்ல வந்து அந்த காரணத்தை அவங்க எழுதி அதை கழுத்துல மாட்டிக்கணும். ஸோ கானா வந்து என்ன சொல்றாருன்னா, நோ டீம் ஒர்க். ஸோ அவரால் அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியல. ஆதிரை வந்து சொன்னது என்னன்னா, ஷி ட்ரை பெஸ்ட் அண்ட் ஷி கேவ் அ பெஸ்ட். மற்றவங்களோட ஒப்பீனியன் வந்து தவறா இருந்தா அது அவங்க பொறுப்பு இல்லை. அமித் வந்து அவருக்கு வந்து அந்த கேரக்டர் சுத்தமா புரியல. எஸ் நோ டைம் டு பெர்ஃபார்ம் ஃபார் தட் கேரக்டர். ரம்யா சொன்னதும் அதே தான். அவங்க வந்து அந்த கேரக்டர் புரியல, அந்த கேரக்டர் படத்தை பார்த்ததும் இல்லை, என்ன அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. ஆனா சத்தியமா எனக்கு புரியல ரம்யாவுக்கு வந்து என்ன கேரக்டர். எனக்கும் புரியல. அது வந்து ரம்யாவோட கேரக்டர் என்ன, ரம்யாவோட கேரக்டர் என்ன யாருக்காவது தெரிஞ்சா தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மேக்கப்பை பார்த்து எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பாத்தீங்க. அப்புறம் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, ஓவராலா வந்து ஷி கேவ் பெஸ்ட், ஷி டிட் பெஸ்ட், பட் அவங்களுக்கு வந்து worst பெர்ஃபார்மரா கிடைச்சது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நவ் ஐ கம் டு தட் பாயிண்ட். ஓகே, அதுக்கு முன்னுக்கு வந்து திவ்யாவோட ஆர்கியூமெண்ட் நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்குமே அவங்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவங்க எல்லாத்துக்குமே அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்தி தான் பேசுறாங்க. ஈவன் பிரஜின் கூட he tried to explain to her. அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூங்காம இருந்தேன், குளிக்காம இருந்தேன், அப்புறம் அந்த 2 கேம்ல வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க டீம்ல இருந்து ஓட்டிங் வரல. அவங்க ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க ஒஸ்டா வர்றதுக்கு அவங்க டீம்ல இருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு ரெகக்னைஸ் பண்ணல, ஓட்டிங் வரல. அதுதான் ஒரு ரீசன். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அது எங்க போச்சு, ரெகக்னைஸ் பண்ணாம. ஏன்னா ஆப்போசிஷன் டீம் அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, அதனால அவங்க ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க டீம்ல இருந்து ஓட்டு வரல.
அவங்க டீம்ல அவங்க ஒரு டீம் பிளேயரா இருந்திருக்காங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை நிறைய பேர். அதை தான் அவங்க சொல்ல வராங்க கிச்சன்ல இருந்து சொல்றப்ப. ஸோ அது வந்து வேலிட் பாயிண்டா தெரிஞ்சுது எனக்கு. அவங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஏன்னா டீம்லயே அவங்க ரெகனைஸ் பண்ணல. கனி மட்டும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பண்ணியிருப்பாங்க. அவங்க டீம்ல இருந்து எத்தனை பேர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்தா? அவங்க டீம்ல இருந்து வேற பிரஜின் வந்திருக்காரு, அப்புறம் வந்து கனி வந்திருக்காங்க, அப்புறம் வேற யாரு, விக்ரம் 3 பேரு. ஸோ நான் நினைக்கிறேன் இவங்க ஏன் அப்படி 3 பேர் அப்படின்னா இந்த டீம்ல 3 பேர் அந்த டீம்ல பிரிச்சாங்கன்னு தெரியல. அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு அப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா. ஓகே, என்னோட இது வந்து திவ்யா சொன்னாங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து தில்லனா மோகனம்பால்னு சொன்னாவே டான்ஸ் தான் ஒரு பெரிய விஷயம். யாருமே நோபடி இஸ் எக்ஸ்பெக்ட் யூ டு கோ அண்ட் பெர்ஃபார்ம் லைக் கிளாசிக்கல் டான்ஸை வந்து அப்படியே அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லவே இல்லை. பட் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ட்ரை சம்திங். நீ வந்து உன்னோட ஆர்கியூமெண்ட் வைக்கும் போதே உன்னோட பாயிண்ட் எப்படி தெரியுமா இருக்கு? நான் தூங்கல, நான் குளிக்கல, இதுதான் உன்னோட பெர்ஃபார்மரா? தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, தென் அந்த 2 பாயிண்ட்ஸ் அவங்க வந்து தேடி கொடுத்தாங்க. ஓகே, அக்செப்டபிள். நீ வந்து உன்னோட டீமுக்காக 2 டாஸ்க்ல வந்து வின் பண்ணி தேடி கொடுத்துருக்க. ஓகே, நீயா as a கேரக்டரா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்க எதுவுமே அங்க தெரியவே இல்லை. ஓகே, தென் யூ ஹாவ் டு கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் பீப்புள் whoever that got there. அவங்களோட நீ கம்பேர் பண்றப்ப நீ வந்து என்ன அவங்களோட ஒரு படி மேல இருக்கியா? என்னைய கேட்டா சத்தியமா இல்லை. ஈவன் சப்ரி கூட நீ கம்பேர் பண்ணாத. உன்னைய மத்த அங்க நிக்கிறவங்களோட நீ கம்பேர் பண்ணோம். பிக் பாஸ் சே ஒன்லி 6 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த 6 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து உன்னோட அந்த ஸ்கேல்ல வந்து நீயே உன்னை வந்து வேல்யூ பண்ணிக்கோ. அந்த ஸ்கேல்ல வந்து நீ எங்க நிக்கிறேன்ட்டுனே. ஸோ இவங்களோட கம்பேர் பண்றப்ப நீ வந்து அந்த 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 கோட்ல இல்ல. ஸோ டசன்ட் மீன்ஸ் யூ டிடன்ட் பெர்ஃபார்ம், யூ டிட். பட் இவங்களோட அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரோட கம்பேர் பண்ற அளவுக்கு நீ இல்லை. அதுதான் நிஜம். எப்படி அப்படிங்க சொன்னீங்க? அப்ப அரோரா இவரோட கம்பேர் பண்ண, சபரியோட கம்பேர் பண்ண அவங்க பண்ணலையா? என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்றேன். you don't compare yourself with Sabri definitely not deserve, but doesn't mean that you are deserve in that 6 because Ghana is more deserve. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆக்சுவலி அந்த டீம் அப்படி வந்து 2 டீம்ல இருந்து போகணும்னு செஞ்சிருந்தாங்கன்னா அது முதல்ல தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அது தப்பு. அது ஓகே. இப்ப क्वेश्चन வந்து திவ்யாவை பத்தி தான். இவங்க வந்து அந்த கேரக்டர்ல பண்ணல. அந்த தில்லனா டான்ஸ் மட்டும் பண்ணல. ஆனா அவங்க கிச்சன்ல இருந்திருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த டீம் எஃபர்ட் ஃபுல்லா போட்டிருக்காங்க, நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எஃபர்ட் தான் நான் ஒத்துக்குவேன். ஏன்னா எஃபர்ட் ஓவரால் நீ வந்து இந்த டாஸ்க்ல 4 days இந்த டாஸ்க்ல தான் நீ இருந்திருக்க. ஸோ இந்த நீ கேரக்டராகவே நீ வாழ்ந்திருக்க. ஸோ அப்போ வந்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக வருது, மற்றதெல்லாம் செகண்டரி. ஆமாம், அப்போ வந்து அந்த டீமில் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிசர்வ் டு பி இந்த 6. ஏன்னா ஒரு டீமில் 7 பேர் தான் இருக்காங்க அந்த டீம் பார்த்தாலும். ஏன்னா அந்த டீம்ல வந்து எனக்கு யாரும் பண்ண மாதிரி தெரியல. எனக்கு அந்த டீம் டோட்டலா எல்லாத்தையும் Ghana is more deserve a lot. I seen என்னாலே ரெகக்னைஸ் பண்ணது அவர் கொடுத்த அந்த கவுண்டர், அவர் செஞ்சது எல்லாமே I can remember. ஒரு விஷயம் கூட எனக்கு வந்து திவ்யாவோட கேரக்டர், ஏதாவது ஒரு கேரக்டர் கூட என்னால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா Ghana வந்து அவர் கொடுத்தது வேஸ்ட் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். அந்த VR ரோல வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவனுக்கு வாய்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிசர்வ் அப்படின்னா இதுல கேரக்டர்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்கும் இருந்தது விக்ரம். எஸ், விக்ரம், பாரு even more deserve compared to திவ்யா. Ghana எனக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் உங்க கருத்தை. ஓகே, நெக்ஸ்ட் ஆதிரை, காமு, அரோரா அண்ட் பாரு இவங்களுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான வாக்குவாதம் போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த ஆதிரையோட மேடம் வந்து கம்பேக் கொடுத்ததுல இருந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்டயா போய் ஏத்தி விடுறதும், சண்டை மூட்டி விடுறதும், கோல் வைக்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காமு அரோரா கிட்ட வந்து போய் ஒரு விஷயத்த போட்டு கொடுத்துட்டு அவங்க மேக்கப் போட போயிட்டாங்க. கடைசியில இவங்க 2 பேரும் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காமு வந்து பயங்கரமா கோபமாயி அரோரா வந்து அவரை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சோங்க. காமு வந்து இன்னைக்குதான் வந்து ஒரு உண்மையை வந்து உடச்சி அரோரா மீனுக்கு பேசியிருக்காரு. அதாவது என்ன சொன்னாருன்னா, துஷார் வந்து வெளியில போனது வந்து நீயும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாரு. அது வந்து 101% உண்மை. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அரோராக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து அரோராக்கு தெரிஞ்சிடும். அது கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வெளியில போய் ஒரு அலுவை போட்டாங்க. ஆனா அந்த அலுவை வந்து எனக்கு ஜெனுவினாவே தெரியல, உண்மையாவும் இல்லை.
அப்புறம் வந்து ஜெயில உள்ளவங்கள வந்து பிக் பாஸ் என்ன சொன்னாரு, ரொம்ப பேர் இருக்காங்க, 10 பேர் உள்ள இருந்ததுனால சூஸ் 1 person to each பஸர் இருக்க ஒரு ஆளா வந்து, ஏன்னா 10 பேர் வந்து ஜெயில இருக்கிறதுனால ஒரு ஆளா ஒரு பஸருக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டு வெளியே அனுப்பணும். ஸோ அந்த வரிசையில வந்து அமித், சுபிக்ஷா, பாரு, காமு, ரம்யா, வியானா, என்எஃப்ஜே இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்களா. ஸோ கடைசி 3 பேர் வந்து தான் உள்ளுக்கு இருப்பாங்க. அந்த கடைசி 3 பேர் யாருன்னா கானா, திவ்யா அண்ட் ஆதிரை. ஸோ திவ்யா வந்து லப கணிக்கிட்ட வியானா கிட்ட எல்லாம் அதே சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அடுத்த டாஸ்க்ல வந்து அடுத்த வாரத்துல என்னை நாமினேட் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க, உங்க கூட எல்லாம் செஞ்சு என்னால விளையாட முடியாது அப்படின்ட்டு. திவ்யா, நீங்க இத வந்து உங்க அந்த வீட்டு மக்களுக்கு சொல்றதுக்கு பதிலா நீங்க வந்து மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு திவ்யாவை வெளியே அனுப்பிடுங்க. திவ்யா வந்து உள்ள இருக்கிறதுக்கு கேம் விளையாடுறதுக்குலாம் லாக்கியே இல்லை. அரோமா கீ டாஸ்க்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பாடு டாஸ்க். அதனால எல்லாம் ரொம்ப ஓவர் எக்ஸைட்டட் ஆகி போய் அதெல்லாம் சமைச்சு, இந்த ஒரு சைடு வந்து கேக் சமைச்சாங்க, இன்னொரு சைடு வந்து ராகி லட்டு செஞ்சாங்க, இன்னொரு சைடு வந்து என்ன செஞ்சாங்க, கேக்கு என்னமோ செஞ்சாங்க, அதெல்லாம் தெரியல. சாப்பாடு செஞ்சு சமைச்சு வின்னர் சொல்லுங்க. வின்னர் வந்து அதுல வந்து கேக் செஞ்ச டீம் தான் வின் ஆனிச்சு. ஓகே, அது நடுவுல வந்து வியானா கிட்ட வந்து ஒரு 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 பாயிண்ட் வந்து அருமையான ஒரு பாயிண்ட் வந்து ஆதிரையும் திவ்யாவை எடுத்து வச்சாங்க. அதாவது ரம்யாவை கம்பேர் பண்ணா கானா கூட ரம்யா எந்த வகையில பெஸ்ட் அப்படின்ட்டு கேட்டாங்க. அது வந்து உண்மையிலே நியாயமான பாயிண்ட். அதே ஆதங்கம் தான் எனக்கும் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். கானா கூட கம்பேர் பண்ணா இவங்கெல்லாம் வந்து லெஸ் தான் நான் சொல்லுவேன். ரம்யா வந்து அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த வியானா பொண்ணு என்ன தெரியுமா செஞ்சு, ரம்யா டிட் த பெஸ்ட். எனக்கு அப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு, வாவ் வியானா, உனக்கு வந்து நீ உண்மையிலே சூப்பர்மா, உன்னோட அருவு கொழுந்துக்கு சூப்பர்மா அப்படிதான் எனக்கே தோணுச்சு. உங்களோட கருத்து? தலைனால அவங்களுக்கு 2 பேருக்கு மாறி மாறி ஓட்டு போடணும், உள்ள இருந்து வெளில வரணுங்கிறதுக்காக அவங்க அப்படி பேசுறாங்க. அவ்வளவுதான். இங்கதான் குரூப்பிசம் தான் வந்துருச்சு. மறுபடியும் அந்த குரூப்பிசம் போவே மாட்டேங்குது. 2 பேர் 3 பேருக்குள்ள சேர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதோட எஃபெக்ட் தான் இது. இந்த பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி அதுதான் நடந்திருக்கு. குரூப்பிசம் தான் நடந்திருக்கு. சோ இந்த இடத்துல கூட நீங்க பாருங்க, திவ்யா வந்து எப்பெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து அவங்க உடனே அவங்கள எக்ஸாம்பிளா கொண்டு வந்து அவங்களுக்கு பக்கமா அவங்க அந்த இடத்துல கூட அவங்களோட கேப்டன்சியை கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா கேப்டன்சில திவ்யா கத்துறா, அது தப்பு. ரம்யா சாஃப்டா பேசினோடனே ரம்யாவை எல்லாம் அமுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இதுதான் திவ்யா லெவலப்பா கத்துறத பார்த்து பிக் பாஸ்க்கே பொறுக்க முடியாம, சரி எல்லாரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதாவது அந்த அரோமா ஆக்மா கீ, ஓகேவா? சோ அந்த டாஸ்க்ல யார் வெற்றி பட்டா? அதான் சொன்னேன், கேக் டீம் வின் பண்ணிச்சு. அதான் யாரு? சாண்ட்ரா, வியானா அண்ட் சப்ரி. அவங்க 3 பேரை வெற்றி பெற்று இதோட இன்னைக்கு உள்ள எபிசோட் வந்து வெற்றிகரமா முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு சம்மரி வந்து இந்த எடிட்டிங் டீம் 1 hour போறவன் அட்லீஸ்ட் வந்து ஒரு புரியுற விஷயம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி மக்கள் போடுங்க. அது வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு எங்கேயும் it's not necessary for you to show the whole thing அப்படின்ட்டு at least the important thing வந்து எங்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி தெளிவா போடுங்க. கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு காட்டில் விட்ட மாதிரி விட்டாங்க. ஒரே லப்பலப்பான்னு எங்க பார்த்தாலும் கத்திட்டு இருந்தாங்க. அந்த சைடு அப்புறம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி நடந்துச்சு, ஒரு கிரை சீன் நடந்துச்சு. அவங்க வந்து மிக்சர் கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரு கிரை சீன், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு சண்டை எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சையது சார் வந்தா தான் நல்லா இருக்கும் வீக்கெண்ட் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.